எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அமெரிக்க சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து ஃப்ளாட்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 15 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 71 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 14 பாயிண்ட் அப்புங்க. யுஎஸ் 10 இயர்ஸ் பாண்ட் யீல்டு எவ்வளோ இருக்குன்னா, 4.521% இருக்கு. தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 35 ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8070ல இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவுல இருந்து கொஞ்சம் மீண்டெழுந்து 86.79 இந்திய ரூபாயா இருக்குங்க. பிரெண்ட் க்ரூட் எடுத்துட்டோம்னா ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு இந்த வாரம் ஃபுல்லாவே. 75.72 யுஎஸ் டாலரா இருக்குங்க ஒரு பேரல். நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 40 பாயிண்ட் குறைஞ்சிருச்சுங்க. இந்திய சந்தையில நேத்து எஃப்ஐஎஸ் மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1700 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டாங்க. அடுத்த அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டெஸ்லா. டெஸ்லா வந்து எப்படியோ ஒரு பிளான்ட் போடுறதுக்கான ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க மகாராஷ்டிரால. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, டெஸ்லா வந்து அங்க போய் கார்ஸை விற்க முடியாது, ஈவிஸை ரொம்ப கஷ்டம், டேரிஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது போக எலான் மஸ்க் அவர்கள் இங்க வந்து பிளான் போட்டாரு, அதாவது மகாராஷ்டிரால வந்து பிளான்ட் போடுறாரு அப்படின்னா அது யூஎஸ்க்கு அன்ஃபேர் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காரு, உலக நாடுகள் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்துலயுமே நீங்க வந்து யூஎஸ்ல பிளான்ட் போடுங்க, இங்க மேனுஃபேக்சர் பண்ணுங்க, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ அவருக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த வருஷம் 25 இருக்கு இல்லையா, லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் ஆட்டோ செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா குளோபல் அன்சர்டனிட்டிஸ், வீக் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ், ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குங்க. 52%ல இருந்து 42%ஆ குறைஞ்சிருக்கு. இதனால சேல்ஸ், ஆட்டோ சேல்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் இருந்தாலும் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோம் ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, மந்த்லி ரெண்டல் கொடுப்போம்ல, அது வந்து கோர் இன்ஃப்ளேஷன் கீழே வருங்க. 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோம் ரெண்ட் எல்லாமே ஒரு 10%ல இருந்து 20% வரைக்கும் ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிமாண்ட் வந்து கூறியிருக்குங்க. அது போக மைக்ரேஷன்ஸ் இருக்குது. தென் லேக் ஆஃப் குட் குவாலிட்டி அகாமடேஷன்ஸ், அது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. சொந்த வீடு கட்டணும் அப்படின்றவங்க இப்ப ரெண்ட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஒரு 52 வீக் லோங்க 169 வரைக்கும் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா நேற்று முன்தினம் நம்ம பேசியிருந்தோங்க, ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அவங்களோட ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் பண்ணப்ப. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் கிராஸ் பார்டர்ல பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு லாஸ் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஒரு 18.87 crores. லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா 30% கீழே இறங்கி வந்திருக்குங்க. அதே மாதிரி தாங்க ஐடிசியும் 400 கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த 400 அப்படிங்கிற பிரைஸ்ல தான் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ போன வருஷம் ஒரு 3.57% ஸ்டேக்கை இந்தியன் கம்பெனிஸ்கிட்ட வித்தாங்க. ஸோ 400ங்கிறது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் ஹீரோ மோட்டர் கிராப்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஹீரோ மோட்டர் கிராப்போட சிஎஃப்ஓ விவேகானந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 26ல எங்களுக்கு வந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுறதுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாங்க வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ், பிரீமியம் பிராண்ட்ஸ்ல, இவிஸ்ல நாங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஹீரோ 2.0. அதுல நாங்க வந்து நிறைய அப்கிரேடட் வேரியன்ஸ் வந்து நாங்க விடுவோம். தென் எங்களோட ஷோரூம்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணுவோம். பிரீமியம் பிராண்ட்ஸ்க்காகவே நாங்க வந்து ஷோரூம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 125cc போர்ட்ஃபோலியோ நாங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அதுல கண்டினியூஸா டிமாண்ட் இருக்கு. தென் இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அதனால டூ வீலர் செக்மெண்ட்ல நாங்க நல்ல க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த குவார்டர் சேல்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நிறைய ப்ரெஷர் இருக்கு ஹீரோ பொறுத்த வரைக்கும். ஹோண்டா, டிவிஎஸ், பஜாஜ்ல இருந்து. தென் அவங்களோட நியூ வேரியன்ஸ் எதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும். அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பத்தி பேசணும்னு நினைச்சேங்க. லாஸ்ட் 5 டேஸ்ல 10% கீழே விழுந்திருக்குங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சேல்ஸ் நம்பர்ஸ்லாம் நல்லா இருக்கேன் சார், நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருந்தது, இப்பயும் அதிகமாக தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்றப்ப 24 இருக்கு. இந்த டெஸ்லாவோட என்ட்ரி நியூஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குறைஞ்சிருக்குங்க. தென் டெஸ்லா பத்தி பேசுறப்ப இன்னொரு விஷயம், அவங்க வந்து டாடா மோட்டார்ஸ் கூட ஒரு சில பார்ட்னர்ஷிப்காக பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. உண்மையா இருந்தா மகிழ்ச்சி தான். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எனர்ஜி வெர்டிகல் ஒன்று இருக்குங்க, ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி லிமிடெட். அந்த கம்பெனியில் ஏற்கனவே அவங்க 6700 crore இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த எம்ஓயு என்ன சொல்லும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 gigawatt hour ஏசிசி கெப்பாசிட்டி ஆர்டர்ஸ் கிடைக்கும். தென் அவங்க அந்த பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுல அவங்க என்டர் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்குங்க இந்த எம்ஓயு சைன் பண்ணதுனால. அடுத்து டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க.
டிசிஎஸ் வந்து மாஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ரோபோட்டிக் இன்னோவேஷனுக்காக. எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், தென் டிராவல், தென் கன்சியூமர் செக்டர், இதுல எல்லாம் வந்து இன்னோவேஷன் த்ரூ ரோபோட்டிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து அசோக் லைலாண்ட்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. புதுசாக ஆர்டர் புக் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்குங்க. 297 crores ஆர்டர். எத்தனை பஸ் அப்படின்னா 320 buses BS6 டீசல் ஃபியூல் டைப் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஜூலை டு செப்டம்பர் 25ல இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிசிபி பேங்க் இருக்கே அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இருக்கு. நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பி வந்து 5.73ல இருக்குங்க. பிரைஸ் டு புக் 0.64ல இருக்கு. நம்ம வந்து இதோட புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 170, இப்போ 110ல இருக்கு. அந்த சேஃப்டி மார்ஜின் அப்படின்றது நல்ல கேப் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல சேர்க்கல, ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பேங்கிங் செக்டர் வச்சிருக்கோம். அதனால நான் வந்து இதை கன்சிடர் பண்ணல. ஏற்கனவே கர்நாடகா பேங்க் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. ஏன் வந்து அதை மெயின் லிஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கர்நாடகா பேங்க்கும் அந்த சேஃப்டி மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட புக் வேல்யூ 280 பக்கமா, இப்போ 170ல இருக்கு. நான் இன்னும் ஒரு 10% இறங்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இறங்குனா நம்ம வந்து நம்மளோட மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமா இருக்கு. லிஸ்டிங் பிரைஸை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 110ல இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்றதை தவிர வேற வழி இல்லைங்க. லாஸ் புக் பண்றதுக்கு ஆவரேஜ் பண்ணலாம், பட் ரொம்ப வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். அடுத்து நாட்கோ ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா 1200க்கு மேல இருந்து இப்ப இன்னைக்கு ஒரு 2% குறைஞ்சு 790ஸ்ல இருக்குங்க. இன்னும் நான் 200 ரூபாய் குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டும் எய்தர் ஃபிளாட்டா இருக்கும் இல்ல கம்மியா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் டபாரியா டூல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி தொடர்ந்து கேட்கறாங்க. அதுக்கான செய்திகள், தகவல்கள் எனக்கு சரியா கிடைக்கலங்க. அடுத்து டாடா ஸ்டீலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே எல்லா கம்பெனியோட ஃபியூச்சருமே நல்லா தாங்க இருக்கும். நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. ஸோ டாடா ஸ்டீல் இப்பயும் பிரைஸ் டு புக் அதிகமா இருக்கு. 108க்கு கீழே வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒருவேளை நீங்க வந்து 180ல வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ 135ல இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் பண்றதை தவிர வேற வழி இல்லை. நான் பஜாஜ் ஹவுசிங்க்கு சொன்னேன் இல்லையா, அதே தான். பெரும்பாலான கேள்விகள் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஹையர் பிரைசஸ்ல வாங்கி இப்போ ஒரு 30-40% கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதனாலதான் இன்னைக்கு அழுத்தமா இதை சொல்றேன். நீங்க ஹையர் பிரைசஸ்ல வாங்கியிருக்கீங்க, இறங்கி வருது அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லைங்க. அதே மாதிரி தாங்க டாடா பவர் பத்தி நீண்ட நாட்களா கேட்டிருக்காங்க. இப்போ டாடா பவர் 30க்கு கீழே வந்துருச்சுங்க. 29 பி ரேஷியோ. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் நீங்க வந்து இதை பார்க்கலாம். உங்களுக்கு டாடா பவர் கண்டிப்பா வேணும் அப்படின்னா. தென் ஆர்விஎன்எல் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆர்விஎன்எல் போன வாரம் வந்து 320ல இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 380 கிட்ட வந்துருச்சு. ஒரு 13% பக்கமா மேலே ஏறிடுச்சு. இது நல்லது தானே. இது ஏன் நீங்க முதல்லயே நம்ம கேட்டப்ப அது வந்து வேணாம், ஹையர் வேல்யூஷன்ஸ்ல இருக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. நம்ம ஜான்வரி எடுத்துக்கிட்டோம்னா 350ல இருந்து 450 வரைக்கும் போயிடுச்சுங்க. ஜான்வரி 15ல இருந்து ஜான்வரி 30க்குள்ள. தென் அங்க இருந்து மறுபடியும் 330 வந்துச்சு. இப்படி ஏது அப்படின்னு சொல்லிட்டு 400, 410, 420ல என்டர் ஆனவனுக்கெல்லாம் இப்போ ஒரு 20% அடி வாங்கியிருக்கோங்க. இது செல் ஆன் ரைஸ் மார்க்கெட். ஃபார் எவ்ரி ரைஸ் விற்கிறாங்க. தென் நியூஸ் என்ன சொல்லுது, நான் அந்த லிங்க் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டிக்ளைனோ இல்ல ஃபிளாட்டா இருக்கிறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்கு. ஆர்டர் புக் நிறைய இருக்கு, பட் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கும். அதனால இந்த ரயில்வே ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்லயே ஒரு 40% டவுன் சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிப்பான் இந்தியா ஏஎம்சி பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரு அப்படின்னா நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ்ங்க. அவங்க 100+ இயர்ஸா கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0. பட் வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. பிரைஸ் டு புக் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் எஃப்ஐஐஸ் வாங்கிட்டே இருக்காங்க, டிஐஏஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க 700, 800ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்றதுக்கு இப்போ இதை பார்க்கலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் வந்து நான் போக மாட்டேன். தென் தொடர்ந்து ஒரு நண்பர் வந்து உங்க போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாருங்க. நம்ம போர்ட்ஃபோலியோல இந்த B12 எல்லாமே இருக்குங்க. அது போக என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தாங்க சொல்றேன். ஐசிஐசிஐ லம்பார்டு, ஸ்டார் ஹெல்த், ஐடிசி ஹோட்டல்ஸ், டாடா ஸ்டீல், முத்தூட்டு, பயோகான், காஃபி டே, ரிலாக்ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது போக ஃப்ரெஷ்ஷா உள்ள இருக்கிறதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வாங்கினதுங்க. ஒரு சில இது ஹையர் ப்ராஃபிட்ஸ்ல இருக்கு. ஒரு சில இது வந்து இப்போ ரிலாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 950ஸ்ல வாங்கி அது 50% லாஸ்ல இருக்கு. இப்போ காஃபி டேவும் அப்படிதாங்க, ஒரு 30% பக்கமா லாஸ்ல இருக்கு. இதெல்லாம் பயோகானும் அப்படிதான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 190ஸ்ல வாங்கினது. காஃபி டே, பயோகான்லாம் அவங்க ப்ரொமோட்டர்ஸ்க்காக நம்ம வாங்கினது. ஐசிசி லம்பார்ட் அட் லோயஸ்ட் பிரைஸ் கிடைச்சது, அதனால நம்ம கன்சிடர் பண்ணோம். ஐடிசி ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிசில இருந்து நம்மளுக்கு டிமர்ஜ் ஆகி வந்தது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அது ஷேர் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணதுங்க.
முத்தூட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1100ல வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டாக், இதுல எந்த ஸ்டாக்குமே வந்து கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. நான் கன்சிடர் பண்றதா இருந்தா ஏற்கனவே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.